நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே பள்ளக்கால் பொதுக்குடியில் நேற்று இரவு 11:30 மணியளவில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் மைதீன் என்பவர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். மர்ம நபர்கள் வீட்டின் கதவையும் அரிவாளால் கொத்தியுள்ளனர். பெட்ரோல் குண்டை வீசியும் சரமாரியாக தாக்கியுள்ளனர். அதேபோல் வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய மசூது என்பவரை அரிவாளால் தாக்கியும் உள்ளனர். தாக்குதல் நடத்திய மர்ம நபர்கள் யார், அவர்கள் பின்னணியில் இருப்பது யார், எதற்காக தாக்குதல் நடத்தினர் என்பது குறித்து பல்வேறு கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இது குறித்து பாப்பாக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரே நாடு ஒரே தேர்தலை பாஜக கொண்டு வரவில்லை. ஏற்கனவே இருந்த ஒரே நாடு ஒரே தேர்தலைத்தான் பாஜக திரும்ப கொண்டு வருகிறது. பாஜகவின் வளர்ச்சி எத்தனை மனிதர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தியுள்ளது என்பதை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சு காட்டுகிறது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக 2 மசோதாக்களை பிரதமர் மோடி கொண்டு வந்துள்ளார். இதை பாஜக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. கடந்த 1952 நடந்த முதல் பொது தேர்தலில் 494 எம்பிக்கள் இருந்தனர். கடந்த 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நடந்த தேர்தலில் 543 எம்பிக்கள் இருந்தனர். இதுதான் இன்று வரை உள்ளது. இதை நிர்ணயம் செய்து 2021 நீட்டிக்கப்பட்ட காலக்கெடு 2026 முடிவடைகிறது. பாஜக கொண்டு வந்துள்ள மசோதாவின்படி 2029 பின் நடக்கும் நாடாளுமன்ற தேர்தலோடு அனைத்து மாநிலங்களுக்கும் சட்டசபை தேர்தல் நடக்கும். தமிழக சட்டசபை தேர்தல் 2026 நடக்கும். அதில் வெற்றி பெறும் கட்சி 2031 வரை ஆட்சியில் இருக்க வேண்டும். தமிழகத்தில் 2034 ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்கும். இந்தியாவில் நடந்த முதல் 4 பொது தேர்தல்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல்தான். அதற்கு பின் குழப்பம் ஏற்பட்டது. இதற்கு அப்போது மத்தியில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி 1967-69 மாநில ஆட்சிகளை கவிழ்த்ததே காரணம். ஒரே நாடு ஒரே தேர்தலால் ஆட்சியில் இருக்கும் எந்த கட்சிக்கும் ஆபத்து இல்லை, யாரை குறிவைத்தும் கொண்டு வரவில்லை என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார். அத்துடன் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தினால் நாட்டுக்கு வளர்ச்சி கிடைக்கும் என தெரிவித்திருந்தார். இந்த மசோதா யாருக்கும் எதிரானது இல்லை. ஒரே நாடு ஒரே தேர்தலால் நாட்டில் வளர்ச்சி ஏற்படும். இதற்கு தமிழக மக்கள் ஆதரவு கொடுப்பர் என்ற நம்பிக்கை உள்ளது என்றும், ஒரே நாடு ஒரே தேர்தல் மாநில உரிமையை பறிப்பதாக இருப்பதாக திமுக எம்பி கனிமொழி கூறுகிறார். இது எப்படி பறிக்கும் என்பதை கனிமொழி கூற வேண்டும். அவர் அரசியலுக்காக பேசுகிறார் என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார். சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த சிறை தண்டனையை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாஜக மூத்த தலைவர் ராஜா மேல்முறையீடு செய்துள்ளார். தமிழக பாஜக மூத்த தலைவர் ராஜா கடந்த 2018 ஏப்ரல் மாதம் சமூக வலைதளத்தில் திமுக எம்பி கனிமொழிக்கு எதிராக கருத்து வெளியிட்டுள்ளார். அத்துடன் மற்றொரு பதிவில் திரிபுராவில் லெனின் சிலை உடைக்கப்பட்டது போல இங்கும் நாளை ஈவேரா சிலையை அகற்றுவோம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இவ்விரு கருத்துக்கள் தொடர்பாக திமுக மற்றும் தபேதிக சார்பில் ஈரோட்டில் புகார்கள் கொடுக்கப்பட்டன. இது தொடர்பான வழக்குகளை எம்பி எம்எல்ஏக்களுக்கான சென்னை சிறப்பு நீதிமன்றம் விசாரித்தது. இந்த 2 வழக்குகளில் ராஜாவுக்கு தனித்தனியாக 6 மாதம் சிறை தண்டனை, 5000 ரூபாய் அபராதம் விதித்து டிசம்பர் 2 தீர்ப்பளிக்கப்பட்டது. இதை எதிர்த்து ராஜா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து அவதூறாக கருத்து பதிவிட்ட வழக்கில் நடிகர் SV சேகருக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை எதிர்த்து அவர் தொடர்ந்த மேல்முறையீடு வழக்கில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து கடந்த 2018 சமூக வலைதளங்களில் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து பதிவிட்டதாக நடிகர் SV சேகருக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திமுக தலைமை செயற்குழு கூட்டம் டிசம்பர் 22 நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தலைமை செயற்குழு கூட்டம் இன்று நடப்பதாக அறிவிக்கப்பட்டு பின்னர் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த கூட்டம் டிசம்பர் 22 காலை 11 மணிக்கு அறிவாலயத்தில் உள்ள அரங்கில் நடக்கவுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் தலைமை வகிப்பார். தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார்.
வயலில் பூச்சிக்கொல்லி தெளிக்கும் போது விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கும் கவச உடையினை மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் டெல்லியில் அறிமுகப்படுத்தியுள்ளார். ஜார்க்கண்டில் மட்டும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் சரியாக வேலை செய்ததா என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா காங்கிரசிற்கு கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தலில் தோற்றால் உடனே மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களை காங்கிரஸ் குற்றம் சாட்டுகிறது. தோல்வியை ஏற்காத அக்கட்சி நிர்வாகிகள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீது பழி போடுவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் ஒரே நாளில் வெளியாகின. மகாராஷ்டிராவில் தோல்வியடைந்த காங்கிரஸ் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை குற்றம் சாட்டியுள்ளது. அப்படியென்றால் ஜார்க்கண்டில் மட்டும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் சரியாக வேலை செய்ததா? அங்கு எந்த பிரச்சனையும் அக்கட்சிக்கு இல்லையா? இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை காங்கிரஸ் குறை கூறப் போகிறது என்றும் அமித்ஷா கூறியுள்ளார்.